நீங்க போனீங்கன்னா அவ நடையப்பாரு அவ பொட்டப்பாரு அப்பா யாதனின் யாதனின் நீங்க நோதல் என்னடா கர்மாண்டம போச்சு யாதனின் யாதனின் நீங்க நோதல் யாதனின் யாதனின் நீங்கள் யாதனின் பல 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 பலன்னு போச்சுக்கும் இத சொல்லு நோர்வட்டி யாதனின் யாதனின் நீங்க நோதல் யாதனில் யாதனில் நீங்க நோதல் அதனின் அதன் இளன் திருக்குறள் அதனில் அதனில் திருக்குறள் அதனின் அதன் இளன் அதனில் அதனில் திருக்குறள் நீ தாடி சொன்னா 1330 திருக்குறள் எழுதி இருக்கிறார் திருவள்ளுவர். சரி, இப்ப நான் சொன்னேனே மிக மிக சிறப்பான திருக்குறள் இது மட்டும்தான். ஏன் மிக மிக சிறப்பானது திருக்குறள் என்னவென்றால் இன்னும் மிக மிக சிறப்பானது இரண்டு மிக சிறப்பான குறள் இதுதான். இந்த 1330 திருக்குறளே மேல் உதிரம் கீழ் உதிரம் ஒட்டாத திருக்குறள் இது மட்டும்தான். அத போல 3 காவியத்துக்கு சமமான குறளும் இதுதான். அது யாது 3 காவியத்துக்கு சமமான குறள் என்ன கேட்டா பெண்ணாசு கேட்காது. இப்ப என் மேல ஆசைப்படுறியா, உனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 3 பொண்டாட்டி இருக்க, மாமியாலும் இருக்க, 5ஆவது என்ன பார்த்த பாரு, ஒன்ன மாதிரி பொட்ட மாதிரி ஆம்பளை சிங்கம் 9 வருஷம் போனாலும் ஆம்பளை தான். 10 மாசம் போன ஓப்பட அப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும், மாற்றான் மனைவி மீது ஆசைப்படக்கூடாது என்பதற்காக ராமாயணம் எழுதினாங்க. ஆமா, அண்ணன் தம்பி பாகமோ கூட்டாளி பாகமோ அக்கத்து வீடு பாகமோ. அப்ப மண்ணாசை கேட்க மகாபாரதம் எழுதினாங்க. இந்த பொருளாசை இருக்கு பேரு, இந்த பொருளாசை கேட்க சிலப்பதிகாரம் எழுதினாங்க. அப்ப ஒரு மனிதனா பிறந்துட்டா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 3 ஆசை வெறுக்கு தக்கவா வாழணும் 3 காவியம் எழுதினாங்க. ஆனா நான் ஆசை என்பது வேறு, பேராசை என்பது வேறு. நான் ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லல, ஆசைப்படாம விட்டா சன்னியாசியா போகணும்னு சொல்லல. ஆனா பேராசை நான் சொன்னது, பேராசைக்காக இந்த 3 காவியம் எழுதினாங்க. ஆனா வள்ளுவர் 2 அடியில முடிச்சிட்டாரு. யாதனின் யாதனின் நீங்க நோதல் அதனின் அதன் இளன். இதுக்கு பொருள் யாதுன்னு என்று கேட்டால் எந்த ஒரு பொருள் மீதும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி மண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருள் மீதும் ஆசையை நீக்கி விட்டால் அடியான நிலையான இன்பம் பெறலாம். ஓஹோ, சரி அம்மா. அப்புறம் கற்றறிந்த கணவனவர்களுக்கும் என் தாய் தந்த மார்களுக்கும் மற்றும் வேணு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சாமுத்திய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மிருதங்க வாசிக்கம் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மாமனுக்கு மற்றும் ராஜேஷ் கம்பெனி ஆசிரியர் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கூட நடிக்க அனைத்து ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உமக்கும் தாளகாரர் பெட்டிக்காரருக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். யாரு எதுக்கு வந்த? ஊரானுக்கு எத்திரி பேத்த, உனக்கு எத்திரி பேத்த சொல்லு. மூர்த்தி ஆறுமுகமூர்த்தி. அப்படியே நச்சிரு முத்தை தருபத்தை திருநகை முத்தை தருபத்தை திருநகை அச்சிக்கிற சக்தி சரவண முத்து ஒரு வித்து குருபர எனவோ முப்பத்து மர்க சமரம் அடிப்பே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்க என்னும் பாவேற்கு சாற்றி நீராடினால் நீங்கன்ற நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கும் பெருசன்கள் வீடு கையிலுலக பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுதல் தேங்காத உட்கிறந்து சீத்தம் முளை பற்றி வாங்க குடல் நிற்கும் மல்லர் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவான். என் நாட்டுக்கும் பொன்னாட்டு விளங்கக்கூடிய ஐயா ஆறுமுக ஐயாவும் மூர்த்தி ஐயா அவர்களும் இந்த சிறுவனுக்காக 100 ரூபாய் தந்திருக்கிறார். 2 பேர்ல யார் ஏற்றிட்டு போறா?
இவங்க குடும்பத்தில் பகவான் இருந்து ஒரு கோடிக்கு மறு கோடி நோயற்ற வாழ்வு குருவற்ற செல்வத்தோடு வாழ்த்துகிறோம். சுபே ஜெயம். சொல்லடா. சித்திரை பாதுமை போல ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரன் மனைவி இந்திராணி. ஏதோ காரணம் தெரியவில்லை. என் பதியானவர் வர சொன்னார். போயிட்டு வா. டாடா பாய் பாய் பாய். போயிட்டு போய். ஓகோ சாமி இந்திராணி. தேவலோகம் அரசாலம் என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். ஆனால் எப்படி வரணும் தெரியுமா? ஆடி மாதர் குலமானி கண்ணன் சுவாமி என்றைக்கு இல்லாம ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வாழ்க்கை
தன்பாவா சுவாமி இன்றைய தினத்தில் அழைத்த காரணம் கேட்கிறேன். ஆமா எதற்காக அழைத்தால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தோழிகளை விட்டு அரண்மனைக்கு அழைத்தாலே என்ன காரணம் கேட்கிறேன். இந்த வாழ்வுலகத்தை அவர் போற்றோம் என்னுடைய தேவி அழைத்த காரணம் கேட்கிறேன். ஆமா இந்த தேவலோகத்தில் தினந்தோறும் அசுராதிகள் வருவது, தேவர்களாடியோ சொந்தமாக அடிப்பது, தேவர்களை சிறை பிடிப்பது, பிறகு தேவர் எல்லாம் அசுராதிகள் வருவது, அப்படி வந்து சொல்ல கொடுப்பது, பிறகு தேவரெல்லாம் வந்து கூடி வந்து கூடி அசுராதிகளை அடிப்பது. ஆனா இன்றைய தினத்திலே தோழர்களை விட்டு இந்த தேவலோகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். தேவலோகத்தில் எந்த குறைபாடு கிடையாது. அதனால நாம இருவரும் பஞ்சனையில் அமர்ந்து கொண்டு பஞ்சனையில் அமர்ந்து நம்ம தேடி வரக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் தேவைப்பட்ட பொன்பொருள் கொடுக்கிறோம். தேவலோகத்தை நாடி யாராவது போதி சொங்கமர் ஏழைகளையோ யார் வந்து கேட்டாலும் எதனாலும் கொடுக்கணும். அதனால சிமாதனத்தில் அமர்ந்து வரக்கூடியவரை பார்க்க வேண்டும். சரி, அமிதமாக தேவேந்திரனும் இந்திராணியும் சிமாதனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இதோ ஜலத்தில் உற்பத்தமான திருப்பார்கடலில் உற்பத்தமாக இருக்கக்கூடிய இதோ ஜலேந்திராசுரன் கற்பார் அன்னவரால் கதை தொடரும். அடுத்த வருஷத்துக்கு தூரம் தூரம் தான் வரும். டைமா சொல்றேன் 4 மணிக்கு பாத்துலாம் ஏமா வரமாட்டா சொல்றா பிரச்சனை வரல. அதெல்லாம் ஒன்றும் செல்லிங்க நாளையில்
ஏத்து காட்டுறத ஏத்து ஏத்து ஏத்ரா அங்க உட்காந்து அங்க போயிரு இப்படி வாத்தல நான் உன்னை என்ன சொன்ன தல அங்க பாரு தலா ஏய் தலா ஆத்தல தேவதா ஏன் பண்ற நான் கல்பனை கூட நான் ஏத்துக்கிறேன் கொடுங்க வா தலா நல்ல கட்டத்தில் ஒரு இப்படி வந்து பண்றாரு உன் தலை தான் தெரியுது கல்பனை கூட நான் ஏற்றிக்கிறேன் வா இப்படி வா இல்லைண்ணா இப்படி வா தலை ஏன் தலை இப்படி பண்றேன் நான் ரூம் படம் வந்து தானே தெரியுது இப்படி உக்காரு அது செட் பண்ண வா அங்கே பாரு நான் கல்பனை கூட நான் ஏற்றிக்கிறேன் கூட வேணாம் கொடுங்க கூட உன் மூச்சு தான் பெருசா தெரியுது கூட வாத்தல இப்படி வா இப்படி வா இன்னும் லைட்டா வா நீ எப்படி இருந்தா அப்படி அசைஞ்சாலும் தெரியும் எல்லாம் முசாடு சூரம் வந்தனோ ஓட்டாங்க பார்த்தா இருக்கட்டி இருப்பாரு அவரு பீமனந்தன் செம்ம ஆடுவார் இந்த சைடு தான் செங்கர் ரோட்டு தான் கண்ணாக்குரி பார்சல் எப்படி வச்சு பாருங்க